ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியம் வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணிக்கத்தோட இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்ததுனால அவனை வந்து நல்லாவே வந்து மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போடுற நேரத்தில் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு இந்த இடம் வந்து வேண்டாம், எங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் இல்லை, நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து அந்த கௌதம் இலக்கிய அவங்க பேர்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஷாக் தாங்க சொல்ல முடியும். என்னாச்சு இந்த எஸ்எஸ்கேவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வந்து எஸ்எஸ்கே மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு, என்ன எஸ்எஸ்கே உன்னை நம்பி தானே வந்தேன், இப்போ வந்து என்னை வந்து நடுத்தெருவில் வந்து அந்த இலக்கியாவும் கௌதம் வந்து நிற்று வருவாங்க, அதை வந்து பார்க்கணுன்னு தான் நீ வந்து ஆசைப்படுறியோ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் பைரவி, நீ வந்து சும்மா வந்து உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைக்காத, எனக்கு தான் வந்து ஆத்திரம் வந்து வருது. ஏன்னா வந்து அந்த இலக்கியா கௌதம் வந்து தோக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற முதல் நாளே நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் வந்து கூப்பிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சிறப்பாக வந்து பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரி போயிட்டு நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேலஞ்சில் வந்து ஜெயிச்சிட்டோம், அதே நாங்கள் தோத்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னை வந்து வீட்டிலே வந்து வச்சுருக்க மாட்டீங்க, கௌதம் கிட்டேருந்து என்னை வந்து பிரித்து அந்த கம்பெனியோட சாம்ராஜ்யத்தையும் இந்த வீட்டோட சாம்ராஜ்யத்தையும் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துப்பீங்க. ஆனால் வந்து உங்களால் வந்து இப்போ அது முடியாது போச்சு, நான் தான் வந்து சேலஞ்சில் வந்து ஜெயிச்சிருக்கேன், கடைசி ஒரு நொடியில் கூட வந்து என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு இது வந்து உதாரணம் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஆணவத்தில் ஆடாதடி, ஒரு நாளைக்கு வந்து வசமாக நீ வந்து மாட்டுவேன், இந்த எஸ்எஸ்கேவை நீ வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க, அவனோட விஷயத்தில் நீ வந்து தலையிட்டுட்ட, அதனால் வந்து அவன் வந்து சும்மா விட மாட்டான், நானுமே வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உன்னை வந்து தரமட்டமாக வந்து அழிக்காத வந்து விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சும்மா இருப்பாரா, உங்களால் முடிஞ்சதை வந்து பார்த்துக்கோங்க, இலக்கியாவுக்கு ஏதாவது ஒன்றா நான் வந்து முன்னாடி இப்போ என்னை தாண்டி தான் வந்து இலக்கியாவை வந்து தொட முடியும் அதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. கௌதம், நீ ஓவராக வந்து இந்த இலக்கியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, கண்டிப்பாக வந்து உன்னை கூட்டு போய் எங்கே நிப்பாட்ட போகிறான்றத வந்து பாரு, பேசாத வந்து அம்மா சொல்கிறத கேட்டு பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து செய். இப்போ கூட அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கியிருக்க பாரு, அந்த இடத்துல வந்து இந்த அனாதாசிரமெல்லாம் வந்து தேவையில்லை, உன் பொண்டாட்டிக்கு வந்து அந்த இடத்துல வந்து அனாதாசிரமம் ஆரம்பிக்கணும், அவளோட சொந்த காசில் வந்து ஆரம்பிக்கணும், அடுத்தவங்களோட காசில் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா பார்த்தியா, இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து என்னுடைய காசு வந்து இலக்கியாவோட காசு மாதிரி, ஏன்னா வந்து நான் அவளை என்னுள்ள அவளை தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பெண்களுக்கான ஒரு அனாதாசிரம் வந்து ஆரம்பிப்போம், அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுவோம், வந்து நல்லா வந்து கொட்டிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய கௌதமுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அனாதாசிரம் வந்து ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து ரேவதி அம்மா வந்து அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வந்து தான் அம்மா போல வந்து பார்த்துக்கணுன்னு வந்து ஆசைப்பட்டாருங்க. அது வந்து நடக்க போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்முடைய இலக்கியாவும் தாங்க சரி, ஆனால் வந்து நம்முடைய இலக்கியா ஏதோ நம்முடைய அஞ்சலிக்கும் எதிரியாக, எஸ்எஸ்கேவுக்கு எதிராக, பைரவிக்கும் எதிரியாக வந்து மாறிட்டாங்க. இது கூட்டு போய் எங்கே விட போகுதுன்னு தாங்க தெரியல. வரப்போகிற எபிசோட் இதை நடக்கும். சப்ஸ்கிரைப்